شفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله العليم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாரையும் பெற்றெடுத்தராத யாராலும் பெற்றெடுக்கப்படாத வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இப்போ உலகில் மனிதர்களை நரக விளிம்பில் இருந்த மக்களை மனித புனிதர்களாக மாற்றி சுவனவாதிகளாக துனியாவிலே அடையாளம் காட்டி துனியாவில் நமக்காக மன்றாடி நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் எவருடைய மன்றாட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அந்த ஹபீப், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மன்றாட்டத்தை மட்டும் கபூல் செய்யும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, நான் நினைக்கிறேன் நிகழ்வுடைய கடைசி கட்டம். நானும் தாமதமாகவே வந்தேன். இறுதி கட்டத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நாடு இப்பொழுது இருக்கும் நிலை என்ன? சுன்னத்துவல் ஜமாத் ஆகிய அடிப்படை ஹக்கான அகீதாவுடைய நம்முடைய நிலைமை என்ன? நாம் என்னென்ன சவால்களை எல்லாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அந்த கொஞ்ச நேரத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். நான் சொல்லும் விடயங்கள் உங்களுக்கு மறைந்த தெரியாத ஒரு விடயமல்ல, நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியதை உங்கள் முன்னால் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீதிலே நமக்கு தெளிவாக அழகாக சொன்னார்கள். இந்த ஹதீது பல விதங்களிலே இந்த ஹதீது பதியப்பட்டிருக்கிறது. யூதர்கள், நசாராக்கள், என்னுடைய சமுதாயத்தில் முன்னால் வாழ்ந்த அந்த யூத நசாராக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பல பிரிவினர்களாக பிரிந்து அதிலே ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீதிலே சொல்லிவிட்டு, அவர்கள் ஆசைப்பட்ட விடயமல்ல, பிரிய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமோ அல்லது அவர்களுடைய ஆசையோ அல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சதஃப்தரிகு உம்மதி, என் உம்மத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் 73 கூட்டமாக பிரியும் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிரியும் என்று சொன்னதை இன்று நாம் ஆதாரம் தேடி ஊரூராக போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. நாம் எல்லோரும் தெரிந்ததுதான். ஒவ்வொரு அறிஞர்களும் இன்று முஸ்லிம் அல்லாதவர்களும் புத்தகம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம், அழகிய மார்க்கம், ஏன் இந்த இஸ்லாத்துக்குள் இவ்வளவு பிரிவினை? என்னிடத்தில் ஒரு மனிதர் முஸ்லிம் அல்லாதவர் கேட்டால் நான் சொல்லும் பதில் என்ன தெரியுமா? நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் உண்மை என்பதுடைய அடையாளம் தான் அது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் உண்மை என்பதுடைய அடையாளம் தான் இந்த உம்மத் 73ஆக பிரிந்தது. அது ஏன் அப்படி சொல்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையாகிவிட்டது. நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடம் அல்லது 15 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்திலே ஒரு அறிஞர், அவர் ஒரு புத்தகம் எழுதி வைத்திருந்தார். அந்த புத்தகத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் மாத்திரம் முஸ்லிம்களுக்குள் தற்பொழுது 36 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். 36 கொள்கைவாதிகள் இருக்கிறார்கள். எங்க தமிழ்நாட்டில் மட்டும்
இலங்கையில சில பேர் இப்ப கேட்கிறாங்க, ஹஜ்ரத் 73 மாதிரி என்றா விலங்கல்ல 703 மாதிரி இருக்குது. நாளுக்கு நாள் விரிவிரை, நாளுக்கு நாள் கொள்கைகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 73 கூட்டமாக பிரியும் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையான 73ஐயும் சொன்னார்கள். அதிலிருந்து குட்டி போட்டவைகள் இன்று 703ஆக மாறி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகள் கேட்டார்கள், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று சொல்கிறீர்கள், அந்த கூட்டம் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லல குர்ஆன் சுன்னாவை பின்பற்றவங்கன்னு சொல்லல. ஆனால் உலகறிந்த ஒரு அறிவாளி என்று சிலரால் பாராட்டப்படும் ஒரு மனிதர் இந்த திருமிதியுடைய ஹதீஸை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் செல்லும் கூட்டம் யார்? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்ற சஹாபிகளும் எந்த வழியில் நடந்து வருகிறோமோ, எந்த வழியில் இருக்கிறோமோ அதுதான் சொர்க்கம் என்றாங்க. நான் சவாலிட்டு சொல்கிறேன், முடியுமாக இருந்தால் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றியவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று ஒரு ஹதீஸிலோ எங்கோ நீங்க பார்க்க முடியாது. ஆனா தௌராத் இஞ்சில எல்லாம் நம்பர் போட்டு சொல்ற ஒரு மனுஷன், தௌரத் இஞ்சில எல்லாம் இப்படி இத்தனாம் பாகம் இத்தனா நம்பர் என்று சொல்ற ஒரு ஆளு இந்த ஹதீஸை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் செல்லும் கூட்டம் யாரு தெரியுமா? குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அது சஹீஹ் லைஃப் பிரிச்சதே பின்னால தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சொல்லுவாங்களா, ஏன் ஹதீஸில் சஹீஹும் இருக்கிறது லைஃபும் இருக்கிறது, சஹீஹை எடுக்க வேண்டும் லைஃபை விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயாவது சொன்னாங்களா? அப்பட்டமான பொய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்ற சஹாபிகளும் எந்த வழியில் இருக்கிறோமோ அந்த வழி நடந்தவர்கள் அவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வஹியல் ஜமாஅ ஜமாஅத்து ஸஹாபா, சஹாபா என்ற கூட்டம் எந்த வழியில் வாராங்களோ அந்த வழி நடந்தவர்கள் தான் ஹக்கான நேர்வழி பெற்றவர்கள். ஆனால் இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாஅத் என்ற பேரு அப்படியே எல்லாருக்கும் ஒரு எலர்ஜிக்காக மாறி சுன்னத்து வல் ஜமாஅத் என்ற பேரை சொல்றதுக்கு விருப்பம் இல்லாம, நாங்க சுன்னத்து வல் ஜமாஅத் என்று சொல்றதுக்கு சிலவங்க வெக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால அல்லாஹு அக்பர் இன்றைக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க? எல்லா கொள்கைக்காரனும் அவங்களும் சுன்னத்து வல் ஜமாஅத்ன்றாங்க. நாங்க என்ன செஞ்சிட்டோம்? சுன்னத்து வல் ஜமாஅத் என்ற ஹக்கான வழியில் இருக்கக்கூடிய நாம் அந்த பேரை விட்டதினால என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு கூட்டம் இன்னைக்கு அவர்கள் தான் சுன்னத்து வல் ஜமாஅத்தினர்கள் என்று சொல்லி சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு பல விளக்கங்களை சொல்லி இதுதான் சுன்னத்து வல் ஜமாஅத்துங்க, இதுதான் ஹக்கான வழிங்க என்று சொல்லப்பட்டு இந்த வாலிபர்கள் ஒரு தடமாறும் ஒரு நிலைமையில நாங்க இன்றைக்கு மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே சொல்றதாக இருந்தா இப்ப எப்படி மாறி இருக்குதுன்னு கேட்டால், நாங்கெல்லாம் வழிகேடாம், நாங்கெல்லாம் யாராம் வழிகேடாம். அப்படின்றா இவ்வளவு காலமாக 1400 ஆண்டு காலமாக சஹாபிகள் தாபியின்கள் தபஅத் தாபியின்கள் என்று வந்த நாம வழிகேடாம். ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை அல்லது 150 வருடத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை அவங்க தான் சரியான கொள்கையாம். சமீபத்தில் நிறைய பார்த்தேன், இந்த அகீதத்து ஸஹீஹா புக்கு வெளியிட்ட ரெடியானதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன் இந்த புத்தக குழுவுக்கு வேலை இல்லாம எல்லா பொறுப்பையும் அவங்களே எடுத்துட்டாங்க. என்ன பொறுப்பு எடுத்துட்டாங்க? புக்கை நாடு ஃபுல்லா கொண்டே சேர்த்துட்டாங்க. மாஷா அல்லாஹ், புக்கை நாடு ஃபுல்லா கொண்டே சேர்த்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், செலவே இல்லை. புத்தக குழுவுக்கு செலவில்லாமல் புத்தகத்தை பத்தி நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எங்கள் நாட்டுக்கு ஒரு அழிவு வரப்போகிறது, மக்களை உஷாராகிக்கோங்கன்னு இந்த புக் வெளியிட்டு நம்ம போட்டோ எல்லாம் சில ஊர்ல அதை போட்டோ பிரிண்ட் எடுத்து ஊடூடா பங்குட்டிக்கிறாங்க. இந்த செய்தி சொல்லுவாங்கல்ல, ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒருத்தன் குர்ஆனை என்ன செஞ்சானாம், பிழை கண்டுபிடிச்சே ஆகுவேன் ஒருத்தன் குர்ஆனை படிச்சானாம். குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால இருந்து நாஸ் வரைக்கும் நான் பிழை கண்டுபிடிச்சே ஆகுவேன் என்று
கங்கணம் கட்டி கொண்டு ஒருத்தன் குர்ஆனை படிச்சு நாஸ்ல முடியும் போது களிமா சொன்னானாம். நாஸ்ல முடியும், பக்கரால ஆரம்பிச்சு நாஸ்ல முடியும் போது என்ன செஞ்சானவன்? மாடு மாதிரி இருந்த பக்கரா மாதிரி இருந்தவன் நாசாக பரிபூர்ண மனுஷனா மாறிட்டான் இல்லையா? அத மாதிரிதான் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம். அதுல எப்பதாரி சில பேர் என்ற கோல் அடிச்சு அதுல புக் வெளியாயிருச்சா? நான் வெளியிடல, இன்னும் புக் வரல. எப்ப வரும்? இதில் இருக்கக்கூடிய பிழையை நான் கண்டுபிடிச்சே ஆவேன். நான் சொன்னேன் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். அகீதா தெரியாதவங்க பிழையை கண்டுபிடிக்கிறதுக்காவது படிச்சு நல்ல அகீதா விளங்கி கொள்வாங்க. அதனால இந்த புத்தகம் வெளிவரும் வரை எத்தனை சவால்கள், என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஹக்கான வழியில இருக்கிறோம், எங்களை வழிகெடுக்க ஒரு கூட்டம் தெரியுறாங்க. இப்போ ஒரு போஸ்டர் பார்த்தேன், அதுல என்ன போட்டோவும் இருக்குது. அதுல எல்லாம் எங்கட சுன்னத் வல் ஜமாத்துடைய இந்த லைன்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாரோட போட்டோவும் என்ற போட்டோவை போட்டு இந்த எல்லாரும் இந்த இக்ராம் வாசிடா அலை மோலாண்ட இப்படி லைன்ல இருக்கக்கூடிய எல்லா பஸ்மில் மோலான எல்லா உலமாக்கள் இருக்கிறாங்கல்ல சுன்னத் வல் ஜமாத்துடைய, இந்த உலமாக்களிடத்தில் இவர்கள் உலமாக்கள் அல்ல, ஆலிம் வேஷம் போடும் யூதர்கள். இவர்கள் வழிகெடுக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நீ வழிகேட்டில் இருக்கிறவன வழிகெடுக்க தேவையில்லை. அரபியில சொல்லுவாங்க தஹசீலுல் ஹாசில் முஹால்ண்டுவாங்க இல்லையா? உண்டானதை உண்டாக்க முடியாது. நீ வழிகேட்டுல தான் இருக்கிறன்னா திரும்ப ஒண்ணு வழிகேட்டை கொண்டு போக முடியாது. என்ன நடக்கிறன்னு கேட்டா, அவங்க தான் ஹக்கான வழியில் இருக்கிறதாகவும் நாங்க ஏதோ புதுசா வந்து வழிகெடுக்கிற மாதிரியும் இருக்குது. இதுக்கு தமிழ்ல என்ன சொல்ல, முழு பூசணிக்கா சோத்துல மறைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. அடே நீ தாண்டா 100 வருஷத்துக்கு முன்னால வந்து வழிகெடுத்து நாசமாக்கி முஸ்லீம்களை சீரழிச்சு நாட்டில் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி முஸ்லீம்கள் என்றால் சமுதாயத்தில் தலைகுனிய வேண்டிய நிலைமை ஏற்படுத்தி இன்றைக்கு போட்டிக்கிறாங்கல்ல. தௌஹீது மூட நம்பிக்கை என்று ஒன்று உருவாக்கி முஸ்லீம்களை எல்லாம் களிமா சொன்னவனாக இருந்தாலும் அவனை களத்தை வெட்ட வேண்டும், முஸ்லீம்களை முஷ்ரிக்குகள் மாதிரி காட்டி செஞ்சது யாரு? சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ள மக்கள் அல்ல, வழிகேட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இது என்ன படம் போகுது என்று கேட்டால், அவங்கெல்லாம் ஹக்கான வழியில் இருக்கிறாங்களாம், நாங்க வந்து புதுசாக வழி எடுக்கிறோமாம். நான் சொன்னேன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எந்த மையவாடிக்கும் போய்த்து சலாம் சொல்லலாது. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த அகீதால தான் இருந்தாங்க, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். ஏண்டா உங்களோட கருத்தின்படி அவங்க எல்லாருமே முஷ்ரிக்குகள், எல்லாரும் காபிர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லியிருந்தா எங்களுக்கு யோசிக்க இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு காலம் வரும், முஸ்லீம்கள் எல்லாரும் வழிகேட்டில் இருப்பாங்க, அந்த டைம்ல ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும் ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்களோட பின்னால நீங்க போங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. சஹாபிகளுடைய காலம், தாபீன்களுடைய காலம், தபோ தாபீன்களுடைய காலம் சிறந்த நூற்றாண்டு. அதுக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் ஃபித்னாவுக்குள்ளதான் போகும். இன்றைய நாளை விட நாளைய நாள் மோசமாக இருக்கும், சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மோசமாக இருக்கும், இந்த வருடத்தை விட அடுத்த வருஷம் மோசமாக இருக்கும். இப்படி உலகத்தில ஃபித்னாக்கள் தான் கூடிக்கொண்டிருக்குமே தவிர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லல ஒரு கூட்டம் வந்து இவங்களை திருத்தி இவங்களை எல்லாம் ஹக்கான வழிக்கு எடுப்பாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க எங்கேயுமே சொல்லல. அதனால நல்லா விளங்கணும், அகீதா என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய கொள்கை என்ன என்பதை நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா? கொள்கையை போதிக்கணும் எங்கடாக்கள் உடனே யோசிக்கிறது கட்டாயம் குனூத்தை பத்தி பேசி ஆகணும். நாங்க கொள்கை விஷயமே அத்தஹியாத்துல வரலாற்றை சம்பந்தமாக நாங்க பேசி ஆகணும், கூட்டு துவா பத்தி நாங்க பேசி ஆகணும். முதலாவது அகீதாவே அல்லது, அது அகீதா அல்லது ஃபிக்ஹ் மஸ்அலா. அகீதா என்றால் என்ன? ஈமான் சார்ந்தது. அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ அந்த முறையில் நம்புவது, ரசூல்மார்களை எந்த முறையில் நம்ப வேண்டுமோ அவ்வாறு நம்புவது. நாங்க குனூத்துக்கும் நெஞ்சில தக்பீர் கட்டுறதா, தொப்புளு ஈல கட்டுறதா, தொப்புளு மீல கட்டுறதா கொள்கை விஷயம் விட்டு கொடுக்க முடியுமா ஹஜரத்? விட்டு கொடுக்க முடியுமா ஹஜரத்? முதல்ல ஃபிக்ஹ் என்ன, சில பேருக்கு அகீதா என்றா என்னன்னு தெரியா.
அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது. சமீபத்தில் சொன்னா குடல் கிட்னி எல்லாம் மீக்குதான். எதுக்கு அரவாசியில நிப்பாற்று? முகம் ஈக்குதான், கைக்குதான், காலிக்குதான், மீதியே உடுகிறது. கிட்னி குடல் எல்லாமே ஈக்குதான். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி வரும். அடுத்து தக்கரா உன்சாவாண்டா அந்த பிரச்சனையும் வருமே இல்லையா? அல்லாஹ்வை அரிசியில உட்கார வச்சு அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிச்சதுக்கு பின்னால மனுஷன் அதுக்கப்புறம் எதை பேசியும் வேலை இல்லை. அல்லாஹ்வை படைப்புடன் ஒப்பிட்டு விட்டான். குல்ஹு அல்லாஹு அஹதை ஓதி வேலை இல்லை. அல்லாஹு சமத், அல்லாஹ் அரிசின் பக்கம் தேவை கண்டு விட்டான் என்று சொல்லிட்டா முழு அகீதாவையும் குழி தோண்டி புதைச்ச மாதிரி. சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கப்படுது அல்லாஹ் அரிசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கொடுத்து போட்டு அதுக்கு பேரு தௌஹீதாம். BMICH உடைய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு பொய் தெரியுமா? தெரியாதுல்ல. கொஞ்ச காலத்துக்கு முன்னால இதே BMICHல ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது, அல் மன்ஹஜு ஸஹீஹ். அந்த மன்ஹஜு ஸஹீஹில் ஒருத்தர், ஒரு துக்தூர், அவர் கலாநிதி, அவர் பேசுறாரு. நான் சொல்றேன், இந்த BMICH வரலாற்றில் முஸ்லீம்களுடைய நிகழ்வுகளில் நடந்த பெரிய பொய் அதுதான். என்ன தெரியுமா? அல்லாஹ் அரிசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஈமானையும் இந்த சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் குழி தோண்டி புதைக்கிறாங்களாம். அவன் சொல்றா எப்படின்னு கேட்டா, ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஈமான் கொண்டிருக்கிறதாம் அல்லாஹ் அரிசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது தான் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஈமானாம். இதை விட பெரிய பொய் ஒன்று பார்க்க முடியுமா? ஏன்னா கொஞ்சம் பேர் உட்கார்ந்து கொண்டு அகீதாவை விளங்காம அல்லாஹ் அரிசில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி போட்டு இது ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் அகீதாவா? அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு மோசமான நிலைமைய அல்லாஹ்வுக்கு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நாங்க குனூத் விஷயத்துல கொஞ்சம் உஜாரா இருக்கணும், எல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சு. நான் ஏதோ ஒருத்தட்ட கேட்டேன், இந்த அர் ரஹ்மான் அலல் அரிசிஸ்தவா அந்த ஆயத்தை வச்சு தானே அல்லாஹ் அரிசில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று விளக்கம் சொல்றது. இப்போ இது இப்போ இந்த லெவலில் இருக்குது, 2026 இந்த லெவலில் இருக்குது. இப்போ எப்படின்னு கேட்டா 7 வானங்களுக்கு மேல அரிசாம். அந்த அரிசில அல்லாஹ் சொல்லும் பயம், அது அல்லாஹ் அரிசில எப்படி சிம்மாசனம் புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானாம். இப்போ அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, கை இருக்குது, கரண்டக்கால் இருக்குது, எல்லாம் செஞ்சாச்சு. நான் இன்றைக்கு சொல்றேன், இதே கூட்டங்களில் ஒருவர் ஒரு நாள் தோண்டுவார், தோண்டி சொல்லுவார் என்ன தெரியுமா? அல்லாஹ் அரிசில சேர்ல மனுஷன் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அதை நான் உங்களுக்கு படமா வரைஞ்சி காட்டுறேன்னு. அவர் படமா வரைஞ்சு கொடுப்பாங்க, வீடுகளில் வச்சு வணங்குவாங்க. இப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை படமாக வரைஞ்சி சிலை வணக்கத்துக்குள் அல்லது உருவ வணக்கத்துக்குள் உங்களை கொண்டு போய் விடுறதுதான் தௌஹீதா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான ஒரு நிலைமை, மோசமான ஒரு நிலைமையில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது, அல்லாஹ் அரிசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆதாரம் அர் ரஹ்மான் அலல் அரிசி இஸ்தவா. இஸ்தவாண்டா என்ன அர்த்தம்? உட்கார்ந்தாண்டு தானே அர்த்தம். அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும், அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுதான் சொல்லப்படுகிறது. சஹாபிகளோ தாபியீன்களோ யாரும் அல்லாஹ் அரிசில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்ற விளக்கத்தை சொன்னதே இல்லை. இல்ல இஸ்தவாண்டா உட்கார்ந்தான் தானே அர்த்தம். அப்படியா? மக்கால மதீனால அல்லது உலகத்துல இமாம்கள் தொழுவிக்கும் போது இஸ்தவாண்டா உட்கார்ந்தான்னு தானே அர்த்தம். தொழுவிக்கு முன்னால இக்காமத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு? இஸ்தவு. இஸ்தவுண்டா இப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் பூட்டுவத்தை போட்டு உட்காரணும். இஸ்தவாண்டா உட்கார்ந்தான் தானே அர்த்தம். அப்படியா? இமாம் என்ன சொல்லுவாரு? இஸ்தவு. இந்த இஸ்தவாவுடைய அம்ரு ஹாலிர்ல ஜம்ல வரக்கூடியதான இஸ்தவு. இப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் இனிமேல யாரும் நின்று கொள்ளக்கூடாது. அதோ சரி, இப்ப பள்ளியில புட்டுவம் கூடிக்குது. இஸ்தவு என்றா வஹாபிகளுடைய அர்த்தம் உட்காருங்கள். அப்ப என்ன செய்யணும்? இனிமேல பள்ளியில புட்டுவத்தை எடுத்து கொண்டு போங்க. இமாம் இஸ்தவு என்னும் போது எல்லாம் புட்டுவத்தில் உட்கார்ந்து போங்க. விளங்குதா உங்களுக்கு சொல்றது? அப்ப இஸ்தவா என்ற சொல்லுக்கு
உட்காருங்கள் என்ற அர்த்தம் கிடையாது, உட்காருங்கள் என்ற அர்த்தம் மாத்திரம் கிடையாது. ஒரு மனிதன் சஃப சரிபடுத்துறதுக்கும் இஸ்தவு இந்த அர்த்தத்தை எடுத்து ஒன்று பார்த்தீங்களா? குர்ஆன்ல இருக்குது. அதுல கொடுமை என்னன்னு கேட்டா, அவன் சொல்றதுக்கு சில டைம் அவனுக்கே அர்த்தம் தெரியாது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது. எங்க வருது? வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிஞ்சு போகும். வயபகா வஜ்ஹு ரப்பிக், அல்லாஹ்ட முகம் மட்டும் மிஞ்சுமாம். அடே அப்படி சொல்லிட்டா மற்ற பாட்டெல்லாம் இல்லா பேத்துருது. அப்ப அல்லாஹ்ட கையங்கடா போகுது, அல்லாஹ்ட காலங்கடா போகுது. அப்படித்தானே அந்த ஆயத்துடைய அர்த்தம். வயபகா வஜ்ஹு ரப்பிக் அதையே சொல்றாங்க. சொல்லி போட்டு அல்லாஹ் முகம் இருக்கு பாத்தீங்களா? மறுமை நாள் வந்தால் எல்லாம் அழிந்து போகும், அல்லாஹ்ட முகம் மட்டும் மிஞ்சுமண்டா அப்ப காலங்க போச்சு, கையங்க போச்சு. அல்லாஹ் அக்பர். ஒரு ஹதீஸ் வரும் பார்த்திருக்கீங்களா? ஒரு மனிதன் உலகத்துல தொழுதால் தொழக்கூடிய அடியானுடைய முன்னால அல்லாஹ் இருப்பான் என்று ஒரு ஹதீஸ் வருது இல்லையா? உலகத்துல தொழாத நேரம் எதுங்க? எல்லா நேரத்திலும் தொழுது நடந்து விடுதான் நீங்க இல்லையா? இப்போ முன்னால நான் நினைக்கிறேன் நம்முடைய துக்தூர் மஅரூஃப் அவர்கள் பேசினா, வஹு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், அல்லாஹ் நம்முடைய கழுத்து கிட்ட இருக்கிறான், கழுத்து நரம்பு விட கிட்ட இருக்கிறான். பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கழுத்து நரம்பு கிட்டேன்னா அப்ப அரிசில அறிகிறது. அல்லாவுக்கு இடம் கற்பிக்க கூடாது. சரி, அப்படின்னா இவங்க யாரு தெரியுமா? இவங்க அல்லாஹ் எல்லா இடத்திலும் வீக்கிறான்னு சொல்ல வார ஆட்கள். அந்த பொட்டத்தனமான கொள்கை உள்ளவங்க இல்ல. நாங்க அக்கீதாவை பிழையா படிச்சவங்களா? அக்கீதா தெரியாதவங்களா? அல்லாஹு தஆலா தான் எல்லாம் என்று சொல்லக்கூடியவர்களா? இல்ல. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅல் உள்ளவர்கள் அது அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹு தஆலா ஜௌஹரும் அல்ல, அரதும் அல்ல. அல்லாஹு தஆலா நூறும் அல்ல, ஒளியும் அல்ல, இருளும் அல்ல. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹு தஆலாவை போல ஒன்றுமே கிடையாது. அந்த காஃபுக்கு என்ன தெரியுமா? லைஸ கமிஸ்லிஹில வரக்கூடிய காஃபு ஜாயிதா, அது மஜாசுடைய ஆயத். அந்த இடத்துல காஃபு வந்தது ஜாயிதாவாக வந்த அந்த காஃபுக்கு அர்த்தம் சொல்லிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் வந்துரும். லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல ஒன்றுமே இல்லை. இதுதான் எங்கட அகீதா. அப்படிப்பட்ட எங்களை பார்த்து கொண்டு கண்ட வாக்குல எல்லாத்தையும் சொல்லி விட்டு இன்றைக்கு ரொம்ப கவலையாயிருக்குது. சில விஷயங்களை ஓப்பனா சொல்லணும். ஒரு பக்கம் வஹாபிகளுடைய பிரச்சனை, அடுத்த பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு கூட்டம் என்னன்னு கேட்டால், நம்ம சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அகீதாவை சரியாக விளங்கி கொள்ளாம கந்திரி உடுக்காட்டி அவன் சுன்ன ஜமாத் இல்லை, பாப்பட பேர்ல ஹத்தம் ஓதாட்டி அவன் சுன்ன ஜமாத் இல்லை. நான் அவனை இன்வைட் பண்ணினேன், எங்கட கந்திரிக்கு அவங்க வரல, அவங்க சுன்னத்து வல் ஜமாத். சுன்னத்து வல் ஜமாத்னா என்னன்னு தெரியாது. முதலாவது எங்கட ஒரு போட்டோ வந்ததோட பக்கத்திலே அஸ்வின் மூலை சொன்ன கபூர் என்ற வார்த்தை பக்கத்திலே வருது. கபரு வணங்கி கபரு முட்டி எல்லாம் ஒன்று இருக்குது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், இந்த சபையிலே சொல்லிடுறேன், நான் வீடியோவிலையும் சொல்றது தான். சில விஷயங்கள் எங்கட சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க சில தவறுகள் செய்யறாங்க. தவறு செய்தால் அது அவனுடைய தவறு தான், நல்லா விளங்கி கொள்ளணும். சொன்னார்ல, கபர் ஜியாரத்தில் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன? கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்படணும். நாங்க போற ஜியாரத்துக்கு எங்களுக்கு நாங்க போய் நின்றாலும் பாய் பாத்தியோன்னு ஓதுமா, என்ன ஓத தெரியும்டா நீ போ. எங்க கட்டணும்? அங்க கட்டவா, இங்க கட்டவா, காதுல கட்டவா? ஒருத்தன் ஜியாரத்தை வச்சு கொண்டு அவன் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டியும் அவனை பொழப்பு நடத்துறதுக்காக வேண்டியும் ஜியாரத்துக்கிட்ட வச்சு கொண்டு கள்ள வேலை செய்யறான்டா, அவன்ட கலவுது. அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாத்தும் பிழையானதல்ல. ஒரு வீடியோ தூக்கி போடுற பாத்தீங்களா அவனோட சுன்னத்து வல் ஜமாத் ஆட்கள். இனி எங்கட அவனும் யோசிக்கிறான், பேசாமி இவனோட ஈக்கிறத விட வேற எங்கேயா போ. தவறு செய்தது யாரோ அது அவனுடைய தவறு, அது ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாத்துடைய தவறு அல்ல. இன்று நான் இந்த மேடையிலே சொல்கிறேன், நான் ஏதாவது ஒன்றை சொன்னால் அதனுடைய பொறுப்பு நான் தான். ஒரு சுன்னத்து வல் ஜமாத்துடைய ஆலிம் ஒருத்தரை ஒன்றை சொல்லிட்டா, ஒரு வரலாறையோ ஒரு அகீதாவுடைய ஒரு விஷயத்தையோ சொல்லிட்டா அதுக்கு பொறுப்பு ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாத்தும் இல்ல. அவர் சொல்றது குர்ஆன்ல இருந்தா எடுத்து போடுங்க, ஹதீஸ்ல இருந்தா எடுத்து சொல்லுங்க, இமாம்கள் யாராவது சொல்லி இருந்தா அதை எடுத்து சொல்லுங்க. அப்படி ஒன்று இல்ல அப்படின்னா நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான் உள்ளது.
இந்த ஒன்றை வச்சு ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாத்துக்கும் கெட்ட பேரு சொல்ல ஒரு கூட்டம் திரிகிறார்கள். இதுதான் இன்றைக்குள்ள பிரச்சனை. ஒரு வீடியோ தூக்கி போட்டா பாத்தீங்களா, ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாத்தும் இப்படித்தான். நீங்க சொல்லுங்க, சொன்னது அஹமது மஹலரியா? அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இல்ல நான் பார்த்தேன் அப்படி ஒன்று இல்ல, நான் பார்த்தேன் அப்படி ஒரு செய்தி இல்ல, நான் பார்த்தேன் அப்படி ஒன்று இல்ல, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்லையா, அவர் தானே சொன்னார், அவர்கிட்ட போய் கேளுங்க. இது ஒன்றை வச்சு கொண்டு என்ன செய்வாங்க, ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாத்தும் இப்படித்தான் அப்படி ஒரு படத்தை கொண்டு போறது. தைரியமா சொல்லிட்டு வேலையை பாருங்க. ஹக்க விட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு இடத்துல ஒருத்தன் தவறு செய்யறான், பிழை செய்யறான், அது அவனுடைய பிழை, ஒட்டுமொத்த கொள்கையுடைய பிழை இல்லை. நாங்க சொல்றோம், இந்த நாட்டில் ஒரு மோசமான ஒரு தாக்குதல் நடைபெற்று ஒருவனால மக்கள் பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு இந்த நாட்டில் ஒரு மோசமான ஒரு படுகொலை நடந்தது. கிறிஸ்தவ ஆலயங்கள் மீது, கிறிஸ்தவ சகோதரர்கள் மீது ஒரு அநியாயம் என்னது. நாங்க எல்லாம் சொன்னோமா, இவனும் அப்படி, எல்லாருமே அப்படித்தான் சொன்னோமா? அது அவனுடைய பிழை, அவனும் அவன் ஆட்களும் செஞ்ச பிழை. ஒட்டுமொத்த வஹாபிகள் எல்லாருமே இப்படின்னு நாங்க சொல்லலையே யாரும். அதனால யாராவது ஒருவர் பிழை செய்யறாங்கண்டா அது அவனுடைய பிழையை சார்ந்தது, அவன்கிட்ட தான் கேட்கணும். மற்றும் எடுத்துக்கொண்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சுன்னத்து வல் ஜமாத்துக்கு காட்டும் போது மக்கள் யோசிக்கிறாங்க, ஹைர் எல்லாமே இப்படித்தான் போல விளங்குது, எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது. காபத்துல்லா கிட்டையும் தான் பிழை செய்யறான், பள்ளி கிட்டையும் தான் தவறு செய்யறான், பள்ளியில பள்ளியில ஈக்கக்கூடிய உண்டியலை தூக்கிட்டு போறான், அதனால பள்ளி கிட்ட தவறு நடக்கிறது, இனிமேல் யாரும் பள்ளிக்கு போகணும்னு சொல்றே. தவறு நடக்கிறதா, அந்த தவறு மட்டும்தான் பிழை, அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இல்லாம ஒட்டுமொத்த பள்ளியோ ஒட்டுமொத்த காபத்துல்லாவோ பிழை என்று யாரும் சொல்லக்கூடாது. பிழை எங்க நடக்கிறதோ அந்த பிழை மட்டும் தான் தடுக்கப்பட வேண்டும். சுன்னத்து வல் ஜமாத் என்ற பேரில் இருந்து கொண்டு ஒருத்தன் பிழை செய்கிறான் சொன்னால் அந்த பிழை மட்டும் தான் தடுக்கப்பட வேண்டுமே தவிர, ஜியாரத்துக்கிட்ட இருந்து ஒருத்தன் கள்ள வேலை செய்யறான், ஜியாரத்துக்கிட்ட இருந்து கொண்டு அதை செய்யறான் இதை செய்யறான் சொன்னா அது அவனுடைய பிழை மாத்திரமே தவிர ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாத்துடைய பிழை அல்ல. அதை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். இத சொல்லி இந்த ஒரு வீடியோவை காட்டி மொத்த சுன்னத்து வல் ஜமாத்தையும் சுன்னத்து வல் ஜமாத்துடைய மக்களையும் ஹக்கான சொர்க்கம் செல்லும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால சாட்சி சொல்லப்பட்ட இந்த சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கையை ஒரு மோசமான கொள்கையாக இன்றைக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் கவலையான விஷயம் என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா சொல்றாங்க, இந்த எங்களை பார்த்து சுன்னத்து வல் ஜமாத்தை பார்த்து சொல்றாங்க, ஊர்களுக்குள் ஊடுருவி கொண்டு இருக்கிறாங்களாம். அடே நீ தாண்டா புதுசா ஊடுருவிக்கிற, ஆரம்ப காலத்துல வாப்பா அப்பா அம்மா என்று பரம்பரையே நாங்க தான் இருந்தோம், இன்றைக்கும் இருக்கிறோம், எல்லா இடங்களிலும் இருக்கிறோம். இது ஹக்கான வழி என்பதனாலதான் அந்த மனிதர்கள் மௌத்தா போகும்போது களிமா சொல்லி மௌத்தா போடாங்க. இந்த பாக்கியங்கள் எல்லாம் அவங்க அடைஞ்சு கொண்டாங்க. அதனால நன்றாக நாங்க விளங்கிக் கொள்ளணும், சுன்னத்து வல் ஜமாத்துடைய அகீதாவை நாங்க கட்டாயம் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அகீதாண்டா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அஸ்மீர் மௌலவி அவர்கள் முடிச்சிட்டேன், டைம் ஆயிடுச்சு. இந்த புத்தகம் வெளிவர முன்னால நான் எவ்வளவு புத்தகம் பார்த்திருக்கேன் தெரியுமா, எத்தனை புத்தகம் பார்த்திருக்கேன், எவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு தமிழால் எழுதப்பட்ட புத்தகங்கள். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாதாரண மனிதர் என்றும் பொருட்டாள துவா கேட்டா முஷ்ரிக் அப்படி மேலெல்லாம் நடுங்கும். எனக்கு இந்த எழுத்தாற்றல் இல்லை, உண்மையா நான் சொல்லிடுறேன். சில பேர்களுக்கு அந்த எழுத்தாற்றல் இருக்கும். உங்களுக்கு நாவன்மை இருக்குது, அறிவு இருக்குது, பாடம் நடத்தக்கூடிய திறமை இருக்குது, பயான் பண்ணிருக்குன்னா அந்த ரூட்ல அது போங்க. இதுல இந்த அஸ்மீர் மௌலவி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எழுத்தாற்றுள்ளவர்கள். சில புத்தகங்களை பார்த்துட்டு ஏண்ட என்னை தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு கொடுக்க ஒரு புத்தகம் இல்லையே, எவ்வளவு தேடி இருக்கிறோம் புத்தகங்கள் இல்ல, புத்தகம் இல்ல. அப்படி ஒரு புத்தகம் வந்தாலும் அதை கெடுக்கிறதுக்கும் ஒரு கூட்டம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நான் சொல்லுவேன், அல் உஸ்தாத் அஸ்மீர் ஹசனி மட்டுமல்லாது சுன்னத்து வல் ஜமாத்துடைய உலமாக்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களோட பேனாக்களின் மைகள் காய்ந்திருக்கிறது. உஸ்தாத் அவர்களே, உங்களுடைய பேனாவின் செயலை நிறுத்தக்கூடாது. பேச்சுக்கள் அழியும். பயான் ஒருவர் பேசியாச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கண்ணா நல்ல ஒரு பேச்சு ஒன்று கேட்டோம், என்ன சொன்னாரு, ஏதோ சொன்னாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் நிரந்தரமாக இருக்கும் புத்தகங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் துணை நிற்போம். அது மாத்திரமல்லாது
சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா சுன்னத்து வல் ஜமாஅத்தையும் இணைத்து ஒரு நல்ல ஒரு உலமா சபை எங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அதை கட்டாயமாக நாங்கள் செய்வோம். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் இக்ராம் வாசி, நான் அவருடன் இது சம்பந்தமாக நிறைய பேசுவேன். நாங்க ரெண்டு பேரும் வாபுவோண்டு பேசிக்கொள்வோம். நாம் எப்ப பேசினாலும் ஏண்ட சொத்தோ அவரோட சொத்தையோ நான் பேசிக்கொண்டிருக்கிறது இல்லை. எனக்கு எவ்வளவு பணம், அவருக்கு என்ன பணம் என்று நாங்கள் பேசிக்கொள்வது, என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்குது, அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது, நாங்கள் ஒரே சொல்லுவோம். முன்னால் ஒரு காலம் இந்த நாட்டில் நல்ல உஸ்தாதுமார்கள் இருந்தாங்க. அவங்கள மீறி யாரும் போக மாட்டாங்க. நல்ல அகீதா தெரிஞ்ச உஸ்தாதுமார்கள். இன்றைக்கு அவங்கள நாங்க இழந்துட்டோம். இப்ப எங்கள்கிட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கூட்டம் ஒதுக்கப்படுறாங்க. அவங்கள கேவலப்படுத்தப்படுறாங்க. அந்த உஸ்தாதுமார்களை உலமாக்களை ஒன்றிணைப்போம். இன்ஷா அல்லாஹ் நான் இன்றைக்கு சொல்றேன், இது ஒன்றிணைக்கப்பட்டால் பொதுமக்கள் வாலிபர்கள் ஒரு பெரும் படை பின்னால் வர தயாராக இருக்கிறாங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை செய்வோம். மௌத்துக்கு முன்னால் நாங்கள் என்ன செஞ்சேன்னு இருக்குது இல்லையா? எங்களுக்கு வேண்டிய சொல்லட்டும், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அந்த லாபம் இந்த லாபம் எல்லாத்தையும் சொல்றாங்க. சில டைம்ல இந்த வாட்ஸ்அப்பை பார்க்க முடியல. நான் சில டைம் பிரயாணங்கள் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போவோம். கண்ட வாக்கில் எழுதுவாங்க. நீங்க எல்லாத்தையும் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுக்காக எங்கட மஷாயிஹ்மார்கள் எங்கட உஸ்தாதுமார்கள் உழைத்தது போல உழைத்துக் கொண்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை இந்த கொள்கையை எங்களோட முடிச்சு கொள்றதல்ல, எங்கட பிள்ளைகள் பரம்பரைகளுக்கு ஹாலிஸாக கொடுக்கணும். ஹாலிஸாக அகீதாவை சரியாக சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு இது போன்ற உஸ்தாதுமார்கள் எழுத்தில் அவர்கள் முன் செல்ல வேண்டும். நாவன்மை உள்ளவர்கள், தரிசுக்கு தகுதியானவங்க அந்த பகுதியில் முயற்சி கொண்டுறீங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை நாம் காணலாம். ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், இதுக்கங்களையும் பேச முடியாது. நல்லா விளங்கிக்கோங்க. வழிகேட்டுக்குள்ள போனவனை திருப்பம் கொண்டு வர முடியாது. நல்லா விளங்கிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யம்ருகூன மினத்தீன். அவன் மார்க்கத்தோட்டு ஓடினவனை ரிட்டன் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க மேலுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போனவன் திரும்ப வரமாட்டான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இருக்கிறவர்களை பாதுகாக்க வேண்டும். இருக்கிற மக்களுக்கு நல்ல அகீதாவை கொடுக்கணும். இருக்கிற மக்களை பாதுகாத்து இனிமேல் யாரும் வழிகட்ட சிந்தனைகளுக்குள் செல்லாமல் பாதுகாக்க வேண்டும். இன்று இந்த BMICHல ஆரம்பிச்சிருக்கிறது இந்த புத்தக வெளியீடு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து தயாராகுங்க. நல்ல ஆக்கங்கள், நல்ல புத்தகங்கள், அகீதாவை சொல்லும் நல்ல பிரதிகளை வெளியிடுங்கள். இந்த குழுவல்ல, இதை விட ஒரு பலமான குழு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாடு முழுக்க அதை நாம் கொண்டு சேர்ப்போம். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருளட்டுமா. இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வாயா. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅண்ட அகீதாவுல கொள்கையில எங்களை நிலையாக வாழ வைப்பாயா. எங்களோட பரம்பரையை வாழ வைப்பாயா. கடைசி வரை அந்த அகீதாவுல உறுதியாக இருந்து இறைவா உன்னை சந்திக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. சுன்னத்துல் ஜமாத் என்ற இந்த ஹக்கான வழியை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர்கெடுத்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா. அவங்கள்ட்டையும் இந்த கொள்கை போய் சேருவதற்கு ரஹ்மானே எங்களை இந்த அகீதாவுக்காக ரஹ்மானே நீயே பயன்படுத்துவாயாக, எங்களை ஈடுபடுத்துவாயாக. இன்றைய நாளில் யாரெல்லாம் ஆலோசனைகள், பண உதவிகள் எதையெல்லாம் செய்தார்களோ அத்தகைய எல்லோருக்கும் அருள் புரிவாயாக. நாளை மறுமை நாளில் இந்த நல்ல அகீதாவை சொல்லிக் கொடுக்க யார் முயற்சித்தார்களோ, யார் வந்தார்களோ, யார் கஷ்டப்பட்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாய. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.